ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெட்ரிக் 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் பார்ட் 1 நம்ம மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், சிங்குலர் புளுரல் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். பார்ட் 2ல் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். பாஜிராவ் பேஸ்வா அவர் கிசான். பாஜிராவ் பேஸ்வா மற்றும் விவசாயி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாஜிராவ் பேஸ்வா கவுந்தே அப்படின்னா பாஜிராவ் பேஸ்வா யாராக இருந்தார்? பாஜிராவ் பேஸ்வா மராட்டா சேனைக்கு பிரதான் சேனாதிபதி தே அப்படின்னா பாஜிராவ் பேஸ்வா மராட்டிய படையின் தளபதியாக இருந்தார். அவர் எங்கு திரும்பினார்? வர் கஹான் லவுட் ரஹே தே அப்படின்னா அவர் எங்கு திரும்பினார்? वह लड़ाइयों में विजय हासिल करके அப்படின்னா அவர் போர்களில் வெற்றி அடைந்த பிறகு अपनी सेना सहित ராஜ்தானி லவுட் ரஹே தே அப்படின்னா அவர் தலைநகருக்கு திரும்பி கொண்டிருந்தார். அவர் போரில் வெற்றி பெற்ற பிறகு அவரது படையுடன் தலைநகருக்கு திரும்பி கொண்டிருந்தனர். वह लड़ाइयों में विजय हासिल करके अपनी सेना सहित राजधानी लौट रहे थे. उन्होंने अपने सरदार को क्या आदेश दिया அப்படின்னா அவர் தன் தளபதிக்கு என்ன உத்தரவிட்டார்? उन्होंने अपने सरदार को एक आदेश दिया कि என்ன உத்தரவு போட்டார்னா, तुम अपने साथ उन्नुடன் चौ सैनिकों को लेकर जाओ நீங்கள் 100 வீரர்களுடன் எடுத்துச்சல் அண்ட் किसी खुद से फसल कटवाकर दावनी में ले आओ அப்படின்னா ஏதாவது ஒரு வயலில் பயிர்களை வெட்டிட்டு கொண்டு வாங்க, எங்கள் முகாமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. उन्होंने अपने सरदार को एक आदेश दिया कि तुम अपने साथ उन्नुடன் चौ सैनिकों को लेकर जाओ और किसी खेत के फसल कड़ावाकर सावनी में ले जाओ. அவர் தன் தளபதிக்கு இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டார். என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நீ உன்னுடன் 100 வீரர்களை அழைத்துச்சல் மற்றும் ஏதாவது ஒரு வயலிலிருந்து பயிரை வெட்டி முகாமிற்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th கொஸ்டின், கிசான் சர்தார் கோ கஹான் லே கயா அப்படின்னா விவசாயி சர்தாரை எங்கே அழைத்து சென்றார்? விவசாயி சர்தாரை எங்கே அழைத்து சென்றார்? ஏக் பகுத் படே கேத் கே பாஸ் லே கயா அப்படின்னா விவசாயி சர்தாரை ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணைக்கு அழைத்து சென்றார். சர்தார் கோ கிஸ் பர் குஸ்ஸா ஆயா அப்படின்னா சர்தார் யார் மீது கோவப்பட்டார்? சர்தார் விவசாயியிடம் கோவப்பட்டார். சர்தார் கோ கிசான் பர் குஸ்ஸா ஆயா. இந்த கிஸ்பர்ன்றதுக்கு கிஸ்ஸுக்கு பதிலாக கிசான் விவசாயி அப்படியே கொஸ்டின்லேருந்து அப்படியே எழுதிடணும். பேஸ்வா ने किसान को क्या दिया? பேஸ்வா விவசாயிக்கு என்ன கொடுத்தார்? सरदार ने किसान को उसकी फसल के बदले ढेर सारी असबियां दी அப்படின்னா தங்க நாணயங்கள். நம்ம மீனிங்கில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் தங்க நாணயங்கள். சர்தார் விவசாயிக்கு அவரது பயிருக்கு பதிலாக, அதாவது அதுக்கு ஈடாக நிறைய தங்க காசுகளை கொடுத்தார். இதிலேருந்து என்ன கருத்து இருக்குன்னா, இதிலேருந்து என்ன கருத்துன்னா, நம்ரதா கா பரிணாம் ஹமேஷா அச்சா ஹோதா ஹை. பணிவு எப்போதும் நல்லது, பணிவு எப்போதும் நமக்கு நல்லதை தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுலேயே பார்ட் 3 பார்ப்போம். இந்த மேக் சென்டென்ஸ் இருக்குது, ஃபில்லப் இருக்குது,
மேட்ச் இருக்குது. எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.